23-24 2025 வருடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகை இருக்கும் என்று பதிவு போட்டதிலே அநேக கேள்விகளை கேட்டிருந்தீர்கள். இதற்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் அந்த முழு வீடியோவும் பார்த்து எப்படி புரிந்து கொண்டீங்க எனக்கு தெரியாது. இது நானா பேசல, இது யூதர்களுடைய கணிப்பு என்று ஃபாரினர்ஸும் சரி, வெளிநாட்டு சேனல்ல பார்த்தாலும் சரி, தமிழ் சேனல்ல பார்த்தாலும் சரி, அதுல அநேகர் 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் பலவிதமான காரியங்களை சொல்லி போட்டிருக்காங்க. நான் அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து 10 நிமிஷம் தான் போட்டேன். அந்த 10 நிமிஷத்துல ஒருவேளை ஒரு சிலர் சொன்னீங்க, நீங்க குழப்புறீங்க, தெளிவான பதில் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது வேணா நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசின விஷயங்களை எடுத்து நான் 10 நிமிஷத்துல பேச வேண்டியது எப்படின்னா, கொஞ்சமா தான் அது சொல்ல முடிஞ்சது, நிறைய சொல்ல முடியல. உண்மையா சொல்லணும்னா, அவங்க அப்படிப்பட்ட சேனல்லாம் எத்தனையோ பேர், ஆயிரக்கணக்கான பேர் பார்த்திருக்காங்க. நான் எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி பேசியிருக்காங்க, இந்த மாதிரி சேனல்லாம் நிறைய வருது, இது உங்களுக்கு எச்சரிக்கையான ஒரு பதிவா தான் நான் போடுறேன் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கிறேனே தவிர, எங்கேயாவது ஒரு இடத்துல கட்டாயம் வருவாரு, நிச்சயம் வருவான்னு எங்கேயாவது சவால் விட்டு சொல்லியிருக்கிறேன்னா, இல்ல நீங்க இதை நம்பித்தான் ஆகணும்னு எங்கேயாவது நான் ஏதாவது பேசியிருக்கிறேன்னா? நான் சொன்னது என்ன, இது போல நிறைய சொல்றாங்க, அதனால நம்ம என்ன பண்ணலாம், அவங்க சொல்ற டேட்டுக்கு தான் கர்த்தர் வருவாரான்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறிதான். நம்ம எப்போதும் ஆயத்தமா இருக்கலாம். இன்னைக்கு வந்தாலும் நாளைக்கு வந்தாலும் அவரோட கூட நம்ம போகதான் போறோம்னு சொல்லிதான் நம்ம இந்த வீடியோவே போட்டேனே தவிர, இது எனக்கு தெரியும், நான் கணிச்சேன், என்னுடைய கணிப்புப்படி ஆண்டவர் இன்னைக்கு வந்துருவாருன்னு சொல்லிட்டு ஒருபோதும் அந்த இடத்துல நான் சொல்லவில்லை. யூதர்களுடைய முறைப்படி இது அவங்க கணிச்சு வச்சிருக்காங்க. இயேசு கிறிஸ்து ஒரு யூதனா இருந்தார், அதன்படிதான் பண்ணாங்கன்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். 2வது, குமாரனும் அறியார் தூதர்களும் அறியார்கள், பிதா ஒருவர் தவறன்னு சொல்லிட்டு சொல்லிருக்கு. அநேகர் அந்த வசனத்தை சொல்லிருக்கீங்க. அதுக்குமே கூட நான் அதற்கு பிற்பாடு யூதர்களுடைய திருமணமும் ரகசிய வருகையும் சொல்லி போட்டிருக்கேன். அது எதனால, இந்த வார்த்தை எதனால பிதா ஒருவர் தவிர மட்டும் பிதா ஒருவர் மட்டும் அறிவார்னு சொல்லி ஏன் போட்டிருக்காங்கிறதுக்காக அந்த வீடியோவும் போட்டிருக்கேன். தானியேலின் 70 வாரங்கள் சொல்லி அந்த வீடியோவும் போட்டிருக்கேன். நீங்க இந்த ஒரு வீடியோவை மட்டும் பார்த்துட்டு முழுசா விஷயங்கள் தெரியாம நீங்க பின்னாடி இந்த வீடியோவும் பார்த்திருந்தா உங்களுக்கு எல்லாமே தெளிவா புரிஞ்சிருக்கும். இதுல ஒரு சிலர் கொஞ்சம் டீசெண்டா பேசுறீங்க, ஒரு சிலர் கொஞ்சம் மரியாதை குறைவா பேசுறீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் என்ன யோசிக்கிறேன்னா, இதுல சொல்லப்பட்ட கமெண்ட்ஸ்ல சொல்லப்பட்டவர்கள் எல்லாமே கிறிஸ்தவர்களா இல்ல புறஜாதி மக்களா? உள்ள போய் வீடியோவை பார்த்துட்டு பேசுறீங்களா?